The மெட்டீரியல் ஆப். ஸோ பேசிக்கலா இது வந்து ஸ்டாக் ஃபோல் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸா ஃபார்ம் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து 2 மோட்ஸ் வந்து இருக்கும். டார்க் மோட், லைட் மோட், நார்மல் அப்படின்னு சொல்லி சில மோட்ஸ், தீம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மூலியமா நம்ம இந்த தீம்ஸ சேஞ்ச் பண்றது நம்ம இப்ப கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோட்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் நான் வந்து ரிட்டர்ன்ல மெட்டீரியல் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் முக்கியமான நம்மளோட ஃபீச்சர். ஸோ ஃபாலோட் பை முதல் தீம் எனக்கு லைட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீம் வந்து லைட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். நீங்க இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் வந்து லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ மீன் ஒரு லைட் கலர்ல இருக்கணும். பிகாஸ் லைட்னா ஒயிட் கலர்ல அப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அகெயின் உங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் இப்படிதான் ஷோ ஆகும். பிகாஸ் இது வந்து லைட் கலர். ஸோ இப்போ என்ன டிக்ளேர் பண்றேன்னா, நான் இன்னொரு டிக்ளேர் பண்ணேன். டார்க் தீம்ல வந்து டார்க் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். ஈவன் தோ நீங்க டார்க்ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் உங்களோட தீம் மோட் எப்படி வேணும் அப்படின்னா, எனக்கு டார்க்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். ஸோ டார்க்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண அப்புறம் என்னோட ஸ்டாக் ஃபோல்ட்ல வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ப்ரொசஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்க்ரீன் வந்து டார்க் மோட்ல இருக்கும். இல்ல எனக்கு என்னோட ஸ்க்ரீன் வந்து லைட் மோட்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, லைட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணீங்கன்னா, உங்களோட தீம்ல என்ன குடுத்துருக்கீங்களோ அந்த மோட்ல உங்களோட சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஐ மீன் உங்க அவுட்புட் வந்து இருக்கும். ஸோ பேசிக்கா இது வந்து என்னோட ஸ்டாக் ஃபோல்ட்ல இருக்கிறதால, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்மேஷன் குடுக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணும்.